வணக்கம் நண்பர்களே. ஒரு சில நாள் வந்து வெறுப்பா ஆரம்பிச்சு ரொம்ப சிறப்பா முடிஞ்சிருக்கும். அப்படியாப்பட்ட நாளை பத்தி தான் இன்னைக்கு பேச போறேன். அண்ட் வெல்கம் டு டே 29 ஆஃப் பல்கிங் சீரிஸ். கோல்டு வந்ததால ரொம்ப முடியாம தான் எந்திரிக்கும் போது அப்படியே நேற்று மிச்சம் வச்ச சாதம் கொஞ்சோண்டு இருந்துச்சு. அதில் அப்படியே கஞ்சி கரைச்சு குடிச்சிட்டேன். இன்னைக்கு காலேஜ்ல இருந்து ஓடி அவுட்டர் காலேஜ் சிம்போசியம் போக போறோம். சொல்ல போனா விருப்பமே இல்லாம தான் கிளம்பினேன். காலேஜ்ல ஓடி வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த சிம்போசியத்துக்கு அப்ளை பண்ணேன். காலையில எந்திரிக்கிறதுக்கு 8 மணி மேல ஆயிடுச்சு. 9 மணிக்கெல்லாம் நான் நண்பர்கள்லாம் ரெடியாகி வந்து நின்றுட்டாங்க. நான் அப்பதான் குளிச்சுட்டு வெளியே முட்டையெல்லாம் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்படியே எப்படியோ கூகுள் மேப்லாம் போட்டு பல்வால் தேவன் சிலையெல்லாம் சுத்தி கரெக்டா காலேஜுக்கு போயிட்டோம். காலேஜ் கேம்பஸ் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்ல, ரொம்ப சின்ன கேம்பஸ் தான். பட் வந்து பென்டன் தீம்ல பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆம்னிடெக் அப்படின்ற பேர்ல 250 ரூபா கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணோடனே டக்குன்னு வந்து கையில ஒரு ஃபைலு பென்னு என்னென்ன ஈவெண்ட் இருக்கு என்னென்ன டைமிங் எல்லாத்தையும் வந்து பக்காவா அதிலே போட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் 11 மணிக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்தாங்க. நாங்க போனதோ வந்து ஃப்ரீ லென்ஸ் கேப்சர் அப்படின்ட்டு ஒரு ஈவெண்ட்டுக்கு போனோம். அதுக்கு அவங்க கொடுத்த டாபிக் ரிலேட்டடா ஒரு 3 போட்டோ எடுக்கணும். போட்டோ எடுக்க போகும்போது ஒரு சில கேம்லாம் கண்ணில் படிச்சு சரி அதெல்லாம் வந்து விளையாடிட்டு இருந்தோம் ஜாலியா. அந்த பேப்பர் கப் எடுக்கிற கேம்ல மட்டும் எப்படியோ ஏமாத்தி கொஞ்சம் ஜெயிச்சிட்டோம். அப்புறம் ரொம்ப நேரமா கேம்பஸ்ல சுத்தி தேடி அந்த அவங்க சொன்ன டாபிக் ஏற்ற மாதிரி ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்தோம். எடுத்த போட்டோவை சப்மிட் பண்ணோம். சப்மிட் பண்ணி முடிச்சவனே வந்து அந்த போட்டோ பத்தி கொஞ்ச நேரம் பேசணும். பேசுறதுக்கு நான் நண்பரே போய் பேசிட்டாரு. ஆனா சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அங்கேயே தான் சுத்திட்டு இருந்தோம். நடுவில் ட்ரெஷர் ரன் பண்றவங்க எல்லாம் வந்தாங்க. அவங்களுக்கு முன்னாடி நாங்க க்ளூ எல்லாம் கண்டுபிடிச்சதுனால அவங்களுக்கு கொஞ்சம் க்ளூ எல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சாங்க சர்டிபிகேட்டுக்கு. சரி சர்டிபிகேட் மட்டும் தானே வாங்கிட்டு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ரொம்ப அவசரப்பட்டு இருந்தேன். அப்புறம் அவங்களும் சாப்பிட்டு வாங்கப்பா சர்டிபிகேட் தரோம் அப்படின்னாங்க. சரி நாங்களும் போயிட்டு சாப்பிட்டு வந்துட்டோம். சாப்பிட்டு வந்து சர்டிபிகேட் தரல. ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணுங்க, அதை ஒன்னும் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எப்படியும் 5 மணி வரைக்கும் இழுத்துட்டாங்க. ஈவினிங் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் தந்தாங்க, ஒரு டீயும் ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டும். அதெல்லாம் சாப்பிட்டு நாங்களும் வந்து ஆடிட்டோரியம்லேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஈவெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி நாங்களும் லாஸ்ட் சீட்ல உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் 4வது நம்ம கலந்துக்கிட்ட ஈவெண்ட் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாருன்னு பார்த்தா அது நாங்க தான். ரைட்டான்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு ஒரு 800 ரூபா கொடுத்தாங்க. வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு அப்படியே வந்து நம்ம நண்பர் ஒருத்தருக்கு அடிபட்டு இருந்துச்சு. அவருக்கும் வந்து சின்ன அடினாங்க. சரி அதனால போயிட்டு அவரையும் போய் பார்த்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு வண்டியை விட்டோம். போயிட்டு அவரையும் பார்த்துட்டு அப்படியே அங்க இருந்து செதறிட்டோம். அப்புறம் அப்படியே நம்ம ஃப்ரெண்டோட போன் ஒன்று காலி ஆயிடுச்சு. சரி அங்க போயிட்டு போன் வாங்கிட்டு வருவேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே வண்டியை பார்க்கிங்ல போட்டு நெக்ஸ்ட் OnePlus ஷோரூமுக்கு போனோம். போயிட்டு சுத்தி எல்லா போனையும் ட்ரையல் பார்த்துட்டு இருந்தேன். OnePlus 15 பயங்கரமா இருந்துச்சு. சரி அதெல்லாம் விட்டுட்டு பையன் என்ன போன் எடுக்கிறான்னு பார்த்தா OnePlus Nord சீரிஸ்ல எடுக்கிறான். சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ஜம்முன்னு ஒரு போட்டோவும் எடுத்துக்கிட்டோம். அப்படியே நெக்ஸ்ட் டேரக்டா வண்டியை SS பிரியாணி விட்டோம். அதான் ஆல்ரெடி 800 ரூபா ஜெயிச்சிருக்கோம்ல, சரி போய் அதெல்லாம் செலவு பண்ணிட்டு வருமேன்னு சொல்லிட்டு SS போயிட்டு நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு டூத் பிக் குத்தாங்க. அதை தூக்கி என்னவோ அஞ்சான் படம் சூர்யா மாதிரி வாயில் வச்சுட்டு சுத்திட்டு இருந்தேன். நண்பர்களே கையில 2 ஜீரக பாக்கெட் வச்சிருந்தேன். ஆல்ரெடி 2 பாக்கெட்ல வச்சேன். பட் பாக்கெட்ல வச்சதை காணோம். கையில இருக்கிறது மட்டும் தான் இருக்குது. எவனோ ஆட்டைய போட்டான். அப்படியே கீழே வந்து அவங்க வண்டி எடுத்துட்டு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வண்டியெல்லாம் எடுத்துட்டு ஜாலியா அப்படியே சிரிச்சு பேசிட்டு ஆளாளுக்கு வந்து அவங்க ரூமை பார்த்து போக ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் இந்த நாளும் வந்து ரொம்ப மெமரபிளா மாறிடுச்சு. இந்த மாதிரி நாட்கள்லாம் வாழ்நாள்ல எப்பனா தான் வரும். இது ஒன் ஆஃப் த ஹோல்சம் டேன்னு சொல்லலாம். எனக்கு பெருசா காலேஜ்லாம் போறது பிடிக்காது. என் காலேஜுமே எனக்கு சுத்தமா பிடிக்காது. பட் காலேஜ் லைஃப் தான் வந்து கடைசியா நம்மளால என்ஜாய் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ஜாய் பண்ணிக்கங்க நண்பர்களே. அப்புறம் நிலை